என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. செழியனும் சரி கயலும் சரி ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவிர்த்து கொண்டே வேலைக்கு சென்று வருகிறார்கள். செழியனின் மனதை அறிந்த பிறகு வேறு பிளாட் பார்த்து சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கயல் கைவிட்டிருந்தாள். ஆனாலும் அவனிடம் இறங்கி செல்ல அவளுக்கு மனமில்லை. ஏதோ ஒரு பிடிவாதம் அல்லது வீராப்பு. அவனுக்கும் அப்படித்தான். 1 மாதம் ஓடிவிட்டது. இன்று கயலுக்கு ரஞ்சித்திடமிருந்து விவாகரத்து கிடைத்து விட்டது. இவ்வளவு விரைவாக விவாகரத்து கிடைக்கும் என்று அவள் கூட நினைக்கவில்லை. இந்த மகிழ்ச்சியான செய்தியை முதலில் செழியனிடம் கூற வேண்டும் என்று நினைத்தாள். செல்லை எடுத்து அவன் எண்ணிற்கு அழைக்கவும் தயாரானாள். ஆனால் அடுத்த நொடி, எனக்கு 2-3 மாசத்துல விவாகரத்து கிடைச்சிடும்னு சொல்லி இருந்தேன்ல, அப்படி இருந்து ஒரு வார்த்தை போன் பண்ணி விவாகரத்து விஷயம் என்னாச்சு, லேட் ஆகுமா இல்ல உடனே கிடைக்குமான்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு அவருக்கு தோணல. எதுக்கு இவர்கிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லணும் என்று மனம் கேட்க, சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்த போது அதை சொல்லாமல் இருந்தால் அவள் இதயமே வெடித்து சிதறிவிடும் போல் இருக்கிறது. சரி, அவர்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டாம், ஆனாலும் சொல்லணும். எப்படி சொல்றது? யோசித்தவளுக்கு ஒரு யோசனை உதித்தது. செழியன் அலுவலகம் முடிந்து வரும் நேரம் பார்த்து ஸ்வீட் பாக்ஸோடு அவனது பிளாட்டுக்கு செல்லும் வழியில் வந்து நின்று கொண்டவள் வருவோர் போவோருக்கெல்லாம் ஸ்வீட்டை நீட்ட, அவர்களும் என்ன விசேஷம் என்று கேட்க, எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு என்று மகிழ்ச்சியோடு அவள் கூற, புரிந்து கொண்டவர்கள் புன்னகையோடு ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டு அவளுக்கு வாழ்த்தும் கூறி சென்றனர். செழியனை எதிர்பார்த்து அவள் நின்று கொண்டிருக்க, அதோ கார்கியை விரலில் போட்டு சுழற்றியபடியே நடந்து வருகிறான் செழியன். தன் பிளாட்டுக்கு செல்லும் வழியில் ஸ்வீட் பாக்ஸோடு நிற்கும் கயலை கண்டதும் கிட்டத்தட்ட அவனுக்கு விஷயம் புரிந்தது. 1 வாரமாக அவளுக்கு போன் செய்து அவளது விவாகரத்து என்ன ஆயிற்று என்று கேட்க அவன் மனமும் துடித்துக் கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் பாராமுகமாக அவள் இருப்பதால் அவனும் கண்டு கொள்ளவில்லை. இப்போதும் அவனை பார்த்தும் பார்க்காதவள் போல் அவள் நிற்கிறாள். அதை கண்டதும் அவன் மனதிலும் ஒரு வீராப்பு. அவளை காணாதவன் போல் நடந்து வந்தவன் அவளை தாண்டி செல்ல அவளுக்கோ கோபம் வந்து விட்டது. இப்படி ஸ்வீட் பாக்ஸோட வந்து நிக்கிறேன், என்ன ஏதுன்னு கேட்கணும்னு தோணுதா? அவள் முணுமுணுக்க அது அவன் செவியில் வீழ்ந்தது. ஆனாலும் திரும்பி கூட பார்க்காமல் அவன் நடக்க, அப்போது மீனா அவர்களது பிளாட்டை நோக்கி செல்வதை கண்ட கயல், மீனா என்று அழைத்தாள். திரும்பி பார்த்த மீனா கயலை கண்டு வியந்தாள். கயல், என்ன அங்க நின்னுட்டு இருக்க என்று கேட்டாள். எனக்கு இன்னைக்குதான் முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இன்னையிலிருந்து நான் கயல் ரஞ்சித் இல்ல, வெறும் கயல். அந்த சுதந்திரத்தை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கேன். அது சில பேருக்கு தெரியாதுல, தெரியப்படுத்தணும். அதுதான் இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்கேன். குறும்பாக சிரித்த மீனா, செழியன் சாருக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளவுதானே என்று செழியன் செவியில் விழுமாறு சத்தமாக கேட்டாள். ஆமா என்று கயலும் கூற, குறும்பு புன்னகை ஒன்று இதழில் தவழ்ந்தாலும் திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றவன் அவனது பிளாட்டை எட்டிய பிறகு தலை திருப்பி கயலை பார்த்தான். அவளது விழிகளோ அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவன் பார்க்கிறான் என்று கண்டதும் அவள் சட்டென்று விழிகளை மீனா பக்கம் திருப்ப, கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த செழியன் எஸ் என்று மகிழ்ச்சியில் கத்தியபடியே ஒரு குதி குதித்தான். இனி நீ எனக்கு எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். ஆனா திமிரா போனல்ல, அதே மாதிரி திரும்பி வா, அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்றேன். தனக்குத்தானே அவன் கூறிக்கொள்ளும் போது நந்தனா அவன் கண்முன் வந்து நின்று அவனை பயமுறுத்தினாள். இவளை என்ன பண்றது என்று முணுமுணுத்தவன், கயல் விஷயத்தை இவகிட்ட ஓப்பனா சொல்லிட வேண்டியதுதான். ஆனா இவ ஒரு பிடிவாதக்காரி, திமிர் பிடிச்சவளும் கூட. சண்டைக்கு வருவா, என்ன பண்றது? சரி, அது அப்ப பாத்துக்கலாம். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவன் உடை மாற்ற ஆரம்பிக்கும் போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இது யாரு என்றவன் டவலை எடுத்து கழுத்தில் போட்டு கொண்டு வந்து கதவை திறந்தான். வாசலில் கயல். அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஸ்வீட் பாக்ஸோடு நிற்பவளின் விழிகளில் ஒரு அலட்சியம். என்ன வேணும் அவன் கேட்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டேன், நீங்க மட்டும்தான் பாக்கி. ஸ்வீட் எடுத்துக்கங்க. பாக்ஸை அவனிடம் நீட்ட, ஸ்வீட் தானே, எடுத்துக்கிட்டா போச்சு என்றவன் அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை சாத்தினான். அதே வேகத்தில் அவளை இழுத்து அணைத்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டவன் அவள் விழிகள் அதிர்ச்சியில் விரிவதை ரசித்தபடியே மெல்ல அவள் இதழ்களை விடுவித்தான். எனக்கு இந்த ஸ்வீட் போதும், உனக்கு முழுசா சுதந்திரம் கிடைக்காம உன்கிட்ட உரிமை எடுத்துக்க எனக்கு தயக்கமா தான் இருந்தது. இனி நான் எவனை கேட்கணும்? சீக்கிரமா உன்னுடைய பிடிவாதத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு
என்கிட்ட வந்து சேரடி, உனக்காக காத்துட்டு இருக்கேன். அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் அளித்த முத்தத்தை விட தேனாக தித்தித்தது. உன்னுடைய புண்பட்ட உடம்புக்கு மருந்தாக ஆசைப்படுற. அவன் கூறிய அந்த கடைசி வார்த்தை அவளை ஏதோ செய்தது. அவள் எதுவும் பேசவில்லை. அவன் கதவை திறந்துவிட ஒரு எந்திரம் போல் நடந்து வெளியே வந்தவள், அதுதான் உரிமையோட முத்தம் கொடுத்துட்டார்ல, அந்த உரிமையோட நாள் பார்த்து தாலி கட்ட வேண்டியது தானே என்றாள். அதுக்கு உன்னுடைய அனுமதி வேண்டாமா? பின்னால் இருந்து அவன் குரல். தலை திருப்பி பார்த்தவள் புன்னகையோடு வாசலில் நிற்பவனை கண்டு, அனுமதி வாங்கிட்டா இப்ப இப்படி உரிமை எடுத்துக்கிட்டீங்க என்று கேட்டாள். சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? நீங்களே நாளை முடிவு பண்ணுங்க, வந்து கழுத்து நீற்றேன், தாலி கட்டுங்க என்றவளின் இதழில் தான் என்ன ஒரு அழகான புன்னகை. அவள் முகமோ குங்குமமாகிவிட்டது. ஓகே, தயாராயிரு. குறும்பு புன்னகையோடு அவன் கூற தலையசைத்தவள் அவளது பிளாட்டை நோக்கி நடந்தாள். கயலை பற்றி முதலில் தன் அக்கா பூங்குழலியிடம் கூறுவது என்று முடிவு செய்தான் செழியன். அவள் வழியாக அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற எண்ணம் அவனுக்கு. ஆனாலும் பூங்குழலியை உடனே அழைத்து இந்த விஷயத்தை கூற அவனுக்கு தயக்கம். ஒரு வாரம் போகட்டும் என்று நினைத்தான். மறுநாள் கயல் மருத்துவமனைக்கு வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்தாள். முழு சுதந்திரம் கிடைத்து விட்டது அல்லவா? நோயாளிகள் ஒவ்வொருவரையாக பரிசோதித்துக் கொண்டிருந்தவளுக்கு முன்னால் வந்து அமர்ந்த ரஞ்சித்தை கண்டு அதிர்ச்சி. நேத்து விவாகரத்து கிடைச்சிருச்சுல, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. அந்த சந்தோஷத்தை நேர்ல பாக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அதுதான் வந்தேன். அவள் விடவிடத்து போனாள். ஆனா இப்போ உடம்பு முடியலன்னு ஒரு நோயாளியா தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உடம்புக்கு என்ன பிரச்சனை? சின்ன ஒரு நெஞ்சு வலி, மூச்சடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இசிஜி எடுத்து பார்க்கலாம் என்றவளை அப்படியே விழுங்குவது போல் பார்த்தவன், இசிஜி எல்லாம் எதுக்கு கயல்? உன்னுடைய கையை இதமா என்னுடைய நெஞ்சில வச்சு வருடுனா வலி காணாம போயிடும். முடிஞ்சா உன்னுடைய இந்த பொண்ணான கையால என் உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணிவிட்டா இன்னும் இதமா சுகமா இருக்கும் என்றவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். என்னடி பெரிய பத்தினி மாதிரி வேஷம் போடுற? இதெல்லாம் எனக்கு செஞ்சு விட்டவதானே நீ? என்னவோ இதுவரைக்கும் எவன் கையும் படாத ரோஜா மாதிரி அப்படி நடிக்கிற. அவ பேர் என்ன? செழியன். அவன் உன் அழகுல மயங்கி உன்னை வேணா வச்சுப்பாண்டி, கட்டிக்க எல்லாம் மாட்டான். அவனுக்கு வப்பாட்டியாதான் நீ இருக்கணும். கௌரவமான ஒரு வாழ்க்கை இனிமே உன் வாழ்க்கையில கிடையாது. பேசாம ஏன் கூட வந்துடுடி. முன்னாள் புருஷன் கூட வாழறது தப்பில்ல. சுவாதிக்கு எனக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். உடனே வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவளுக்கு தான் அவசரம். வயிற்றுல என்னுடைய குழந்தைய சுமந்துட்டு இருக்காமா. அப்பதான் 2 வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தியும் என் குழந்தை உன் வயிற்றுல உருவாகலையே, அது ஏன்னு நான் யோசிச்சேன்டி. என்னுடைய குழந்தைய சுமக்கவே கூடாதுன்ற ஒரு முடிவோடையே இருந்திருக்க. அது எனக்கு தெரியாம போச்சுடி. நீ இப்படி விவாகரத்து வாங்கிட்டு போக முயற்சி பண்ணுவேன்னு எல்லாம் நினைச்சிருந்தா என் குழந்தைய சுமக்க வச்சிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் உன்னை விடுற ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது என்று கூறியவன் எழுந்து அவள் அருகில் வந்தான். தன்னையும் அறியாமல் அவளும் எழுந்து நிற்க சிவந்த அவளது உதடுகளை பார்த்தவன், உதடு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சிவப்பா இருக்கு, லிப்ஸ்டிக் போட்டியா என்று கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. கோப்பழம் மாதிரி செவந்திருக்கிற உன்னுடைய உதட்டை பார்க்கும்போது அது அப்படி புசிக்கணும்னு தோணுதுடி என்றவன் அவள் உதட்டை நெருங்க, செழியனின் உதடுகள் பட்ட உதட்டில் இனி இவன் நிழல் கூட படக்கூடாது என்று அவள் மனம் விரும்பியது. ஏதும் அவசரம் என்றால் அழுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் பெல்லை சட்டென்று அழுத்தினாள் கயல். பெல்லை அவள் அழுத்தியதும் அதன் சத்தம் அறைக்குள்ளும் வெளியிலும் கேட்க திடுக்கிட்டு பின்னால் நகர்ந்தான் ரஞ்சித். அவன் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. அதற்குள் உள்ளே வந்த மீனா, டாக்டர் செக்யூரிட்டியை கூப்பிடணுமா என்று கேட்டாள். இல்ல மீனா, அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் போயிடுவாரு, இல்லன்னா அவமானப்பட்டு வெளியேற வேண்டியதா இருக்கும்னு இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவ்வளவு சொல்லி இவர் இங்க இருந்து போகலன்னா செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட வேண்டாம், போலீஸுக்கு போன் பண்ணிடு கயல் கூற முஷ்டி சுருட்டி ஓங்கி மேஜை மீது ஒரு குத்து குத்தியவன் கோபமாக வெளியே செல்ல மார்பில் கை வைத்து அழுத்திய கயல் இருக்கையில் பொத்தென்று அமர்ந்தாள். அவளுக்கு இப்போதுதான் உயிரை திரும்பியது. அவள் அருகில் வந்த மீனா, என்ன இது? உன்னை பிடிச்ச சாபம் மாதிரி இவன் விடாம உன் பின்னாடியே இருக்கான். ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியோ விவாகரத்து வாங்கியாச்சு. ஆனாலும் இவன் என்ன விடமாட்டான் போல இருக்கு. எப்படி விடுவான்? நீ இப்பவும் தனியா தானே இருக்க. ஒழுங்கு மரியாதையா செழியன் சார் கிட்ட வீராப்பா காட்டாம போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேளு. சீக்கிரமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனைவி ஆயிடு. இவன் தொல்லை இருக்காது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல.
அவரே அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுவாரு. இது போ, நேத்துக்கு அவருக்கும் ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்த. அடிப்பாவி, இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. முதல்ல கொடுக்க வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன்னு தெரியல, என்னையும் அறியாம ஸ்வீட் பாக்ஸோட அவருடைய பிளாட் முன்னாடி போய் நின்னுட்டேன். ஓகே ஓகே, அப்ப இனி எல்லாமே ஃபாஸ்டா நடந்து முடிஞ்சிடும்னு சொல்லு. கிட்டத்தட்ட ஓகே, வெளியே நிறைய பேர் வெயிட் பண்றாங்க என்று கூறிவிட்டு மீனா வெளியே சென்றாள். தன் வேலை நேரம் முடிந்ததும் மீனாவின் வேலை நேரம் முடியாததால் தனியாக பிளாட்டுக்கு புறப்பட்டாள் கயல். மருத்துவமனையை விட்டு அவள் வெளியே வரும்போது பதற்றத்தோடு ஓடி வந்த அந்த பெண், நீங்க டாக்டர் தானே என்று கேட்டாள். ஆமா, நான் டாக்டர் தான். என்னாச்சு? என் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு. என் மகன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னால தனியா தூக்கிட்டு வர முடியாது, வீட்டுல யாருமே இல்ல, கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க டாக்டர் என்று கூற எதை பற்றியும் யோசியாது அந்த பெண்ணோடு ஓடினாள் கயல். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.